வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது மதுரை சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வுகள் பற்றித்தான். அதற்கு முன் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். வாங்க திருவிழாவை பார்க்க போவோம். மதுரை சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் சுந்தரேஸ்வரர் நந்திகேஸ்வரர் மீதும் மீனாட்சி யாழி வாகனம் மீதும் வலம் வருகின்றனர். முன்னொரு காலத்தில் ஸ்ரீசைலத்தில் வாழ்ந்து வந்த சிலாத என்ற முனிவருக்கு குழந்தை பேறு இல்லை. சிவனருளால் புத்திர பேறு பெற்றார். சிவனருளால் பெற்ற குழந்தைக்கு நந்தி என்று பெயரிட்டு வளர்த்தார். சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற நந்திக்கு விதிப்படி அற்ப ஆயுளே இருந்தது. இதனை அறிந்த சிலாத முனிவர் வருத்தம் கொண்டார். தந்தையின் வருத்தம் அறிந்த நந்தி சிவனை நோக்கி தவம் இருந்தார். சிவன் அருள் புரிந்தார். சிவனருளால் நந்தி சிவகணங்களுக்கு தலைவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்றார். அதனால் நந்திகேஸ்வரர் எனப்பட்டார். கடவுளை நம்பினால் விதி கூட மாறும் என்பதை உணர்த்த நந்திகேஸ்வரர் மீது சிவன் பவனி வருகிறார். அன்னை மீனாட்சி பவனி வரும் யாழி வாகனம் யானையும் சிங்கமும் கலந்த உருவமாகும். மதம் பிடித்து அடங்காமல் திரியும் யானையும் தற்பெருமை கோபம் கொண்டு அலையும் சிங்கமும் அருள் சக்தியான அன்னையின் முன் அடங்கி ஒடுங்கிவிடும். அதுபோல ஆணவம் போன்ற கீழான குணங்கள் கொண்ட மனிதனும் அன்னையின் அருளால் அவை நீங்கி நற்கதி பெறுவான் என்பதே 7ஆம் நாள் நிகழ்வின் நோக்கமாகும். நந்திகேஸ்வரர் வாகனத்திலே எழுந்தள்ள பிரியாவுடைய எண்ணையும் ஏதோ ஆரோகணித்து வந்திட அடுத்து யாழி வாகனத்திலே அங்கையர் கண்ணம்மை அருள்பாலி
உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்கள் யூடியூப் ஆப்பில் இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.